ஆனால் ஆடை வளர்க்க மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது, ஆடு சந்தைப்படுத்துதலும் தெரிஞ்சிருக்கணும். ஆடு சந்தைப்படுத்துதல் வளர்ப்பது காட்டிலும் விற்க தெரிஞ்சவங்க தாங்க ஜெயிப்பாங்க. ஆடு வளர்க்குறது வந்து கஷ்டம் கிடையாது, ஆனால் நல்ல லாபத்துக்கு விற்கிறது தான் பெரிய கலை. பல பேர் நல்ல ஆடு வளர்ப்பாங்க, ஆனால் சந்தை தெரியாமல் நஷ்டமாக விற்கிறாங்க. நீங்களும் ஆடு வளர்க்குறீங்கள்ல, உங்களால் வந்து நீங்கள் வந்து அதிக விலைக்கு விற்கிறீங்களா இல்லை கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்கிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆட்டுக்கு 3000 லாபம் வர வேண்டிய இடத்துல 500 லாபத்தில் வந்து விற்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து புரோக்கர் சொன்ன விலைக்கே கொடுத்துட்றாங்க. ஆனால் சில ஸ்மார்ட் ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதே ஆட்டை நேரடியாக கஸ்டமர்கிட்ட ரெட்டிப்பு லாபத்தோட விற்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது என்னென்னா, ஆடுகளை வந்து எப்படி வந்து சந்தைப்படுத்துறது, எப்போ விற்கணும், எங்கே விற்கணும், ஆன்லைனில் எப்படி கஸ்டமரை வந்து பிடிக்கலாம், அதே மாதிரி வியாபாரிக்கிட்ட விற்காமல் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு பண்ணையாளர்கிட்ட எப்படி விற்கலாம், திருவிழா நேரத்தில் வந்து எப்படி வந்து ரெட்டிப்பு லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது ஆடு வளர்ப்பு வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு தெளிவாக புரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு வளர்ப்பில் பெரிய பிரச்சனை தெரியுமா, பல பேர் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்படி ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும், ஆனால் அந்த ஆட்டை எப்படி விற்க போகிறோன்னு யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஒரு திட்டமிடுதல் என்ன தெரியுமா, முதல்ல சந்தைப்படுத்துதல், அதுக்கப்புறம் தான் அதோட அந்த ப்ராடக்ட். ஆனால் ஆடு வளர்ப்பில் பல பேர் வந்து இது வந்து ரிவர்ஸாக பண்ணுறாங்க. இதனால தான் என்னென்னா, ஆடு வந்து ரெடியாக இருக்கும், நல்ல ஒரு எடையோடு இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும், கஸ்டமரும் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், வியாபாரி வந்துடுவாங்க, அவங்ககிட்ட விற்றா நம்மளுக்கு வந்து அந்த லாபமும் குறைஞ்சி போயிடும். இந்த ரேட்டு தான் போகும் அப்படின்னு குறைவாக நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் 8 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த ஆட்டோட லாபம் ஒரே நாளில் வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டுக்கு அதிக டிமாண்ட் வந்து எப்போ வரும், ஆடு வந்து மார்க்கெட்டில் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ வேணும்னாலும் விற்றா லாபம் குறையும். சில இந்த ஒரு இப்போ திருவிழா நேரம், பக்ரீத் காலம், அதே மாதிரி இந்த முகூர்த்த நாட்கள், இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ விற்றா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்ரீத் இந்த டைமில் பெரிய ஆடுகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 6000மான ஆடாக இருந்தால் 5000லேருந்து 20000 எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண அந்த சீசன் இருக்கும் பார்த்திங்களா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து சைடெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆடை வந்து விற்கிறதுக்கு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஹோட்டல், இப்போ நிறைய ஹோட்டல்லலாம் நம்ம சீப்பாக வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஒரு வீக்கெண்ட், அதாவது இந்த வார கடைசி நாட்களில் வந்து இதுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து திருவிழா, கோயில் திருவிழா காலங்களில் கூட நல்ல விலை வந்து கிடைக்கும். ஆனால் ஸ்மார்ட் ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, டிமாண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆட்டை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, எந்த ஆடுக்கு வந்து அதிக மார்க்கெட், எல்லா ஆடுகளும் வந்து ஒரே ப்ரைஸுக்கு வந்து போகாது. சில ஆடுகள் மட்டும்தான் அதிக டிமாண்ட் வரும். அதிக டிமாண்ட் உள்ள ஆடுகள் என்ன தெரியுமா, நல்ல ஹைட்டாக இருக்கும், அதோட அந்த உடம்பு வந்து நல்ல அகலமாக அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி அதோட முடி கூட பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆடும் துருன்னு அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். கொம்புகள் வந்து நேராக நல்லா ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆடை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி அந்த வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். நிறமும் முக்கியம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடு, கருப்பு ஆடு, அப்புறம் அங்கங்கே இந்த வெள்ளை கருப்பு ஆடு, இந்த செவலை ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பான ஆடுகள் கூட சொல்லலாம். இப்போ கெடாயி, அப்போ அதே மாதிரி இந்த பெண்ணாடு. இப்போ அந்த கெடாய் ஆடு பார்த்திங்கன்னா அதோட இறைச்சி வந்து அதிக டிமாண்டாக இருக்கும். இந்த பெண் ஆடுகள் இதெல்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து நல்லா உபயோகப்படுத்தலாம். அதனால் கஸ்டமர் நீங்கள் வந்து யார் எந்த இதை வாங்குறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ வியாபாரி இல்லாமல் எப்படி வந்து நம்ம டைரெக்டாக சேல் பண்ணலாம். இப்போ முக்கியமான விஷயம், புரோக்கர் இல்லாமல்
எப்படி விற்கலாம்? இதுதான் நம்மளோட உண்மையான லாபம். இப்போ நிறைய சோஷியல் மீடியாலாம் வந்துச்சு. இப்போ நிறைய பேர் என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து போஸ்ட் போட்டு இது பண்ணுறாங்க, ஃபோட்டோ போடுறாங்க, அது வெயிட்டு, ஏஜு, இனப்பெருக்கம் இது பண்ணுறது, அது எல்லாமே போட்டு ஸ்டேட்டஸில் வந்து போட்டு அது மாதிரிமா விற்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி குரூப்பில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து யூடியூப்பில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் டெய்லி உங்கள் ஃபார்மில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் போட்டால் கூட உங்களுக்கு ரீச் ஆகும். நல்லா ஒருத்தர் வாங்கி அது வந்து அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து நம்மக்கிட்டே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்ககிட்டயே வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா சில பால் கொடுக்குற குட்டியோட கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு போனாங்க. அதை நல்லா வளர்த்து பெரிய ஆடுகளை வளர்த்து திரும்ப ரிட்டன் வந்து அதே மாதிரி ஆடுகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆடுகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஆடுகளை வளர்க்கணும். இப்போ கஸ்டமர்கிட்ட எப்படி வந்து நம்ம பேசுகிறது அப்படின்னா, சில பேர் வந்து நல்ல ஆடு வச்சுருந்தாலும் பேசுகிற ஸ்டைலில் வந்து இது பண்ணிடலாம். இங்கெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் பேசுகிறது ஓகே, போட்ட வீடியோஸ்லாம் அவங்க பேசியிருப்பாங்க, எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் பேசுகிறது கூட வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து இதாக பேசுவேன். ஆனால் அவங்க வந்து நல்லா அந்த ஆடு எப்படி இது பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பேசுவாங்க. பழைய வீடியோக்கள் என்னோடய சேனலில் பழைய வீடியோக்களை போய் பாருங்கள், அவங்க நல்லா பேசியிருப்பாங்க. இப்போ கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்? சார் வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நம்ம கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆடுகளோட அந்த வளர்ச்சி, இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் அது எப்படி தடுப்பூசி போட்டோம், குடற்புழு நீக்கம் பண்ணோம், அப்படி எல்லாமே எடுத்து சொல்லணும். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறோம், என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாது, செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லணும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஆடுகளை வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி நல்ல ஆடுகளை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து எப்பயுமே கொடுக்கணும். நாங்கள் கொடுக்குற ஆடுகள் எல்லாமே நல்ல ஆடுகள் தான். யார்கிட்டையும் வந்து நாங்கள் இது பண்ணிலாம் நாங்கள் யார்கிட்டையும் இது பண்ணி கொடுக்குறது கிடையாது. எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்கன்னா எங்களுக்கு மேலே நம்பிக்கை வச்சு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட் சீக்ரெட்னு வந்துட்டு பார்க்கலாம். இது வந்து கிராமத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியும். எப்படி வீடியோ எடுக்கணும்? இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கோம்ல, அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம். இல்லைன்னா அவங்க ஃபேஸை காட்டி கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆட்டோட விலையை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் குழப்பம் ஆகுறாங்க. அதோட வெயிட்டு, ஃப்ரீடு, அதோட ஆரோக்கியம், அதே மாதிரி எந்த சீசனில் எந்த ரேட்டு போகும், எப்போ வந்து டிமாண்ட் அதிகம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இது பண்ணலாம். ஒரு ஆடு வந்து ஒரு 35 கிலோ ஆரோக்கியமான ஆடு அப்படின்னா ஒரு திருவிழா நேரத்தில் வந்து விற்கிறோம் அப்படின்னா அது நார்மல் ரேட்டை விட அதிகமாக வந்து கிடைக்கும். ஒரு சீக்ரெட் சொல்லவா? கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு விலையை கேட்ட உடனே அதோட ஒரு ஒரிஜினல் விலையை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவங்களே வந்து ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. இப்போ 10,000 சொல்கிறீங்க அப்படின்னா 10,000 சொல்கிற இடத்துல அவங்க 7,000க்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா 2 சைடும் பேசி ஒரு 8,000 வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ எப்பயுமே ஒரு மிஸ்டேக் வந்து எல்லோரும் பண்ணுவோம். அதில் முக்கியமான மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா? நம்ம கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் எப்பயும். அந்த மாதிரி குட்டையை சுத்தம் இல்லாமல் வைக்காதீங்க. அதே மாதிரி மெலிஞ்ச ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகளை வந்து இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து ஆடு கேட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பேசணும். ஓகேங்களா? லேட் ரிப்ளை ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களை லாபத்தை குறைக்கிறதுக்கு வழிகள். நினைவில் வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்புனா ஃபார்மர் மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேன். வளர்க்க தெரிஞ்சால் பாதி வெற்றி, விற்க தெரிஞ்சால் முழு வெற்றி. கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள், கஸ்டமரை பில்ட் பண்ணுங்கள், ஆன்லைனில் வந்து போட பாருங்கள். அதே மாதிரி டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் கொண்டு அதை சேருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பில் வந்து நிறைய லாபம் பெற முடியும். ஓகேங்களா? மேலும் ஆடு வளர்ப்புக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.